வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். பரபரப்பான தீர்ப்பை அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான செய்தி. முன்னாள் MP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பித்திருக்கு? தங்கள் மனு மீது தேர்தல் ஆணைய எந்த முடிவும் எடுக்கும் முன்கூட்டியே தேர்தல் ஆணைய விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் இந்த வாதத்தை வச்சிருக்கு. இந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுதான் பரபரப்பான செய்தி. இந்த நிலையில நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இணைகிறார். இந்த தீர்ப்புடைய முக்கியமான விவரங்கள், இந்த வழக்குடைய பின்னணியும் சேர்த்து பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வர்ற வரைக்கும் அதிமுகவுக்கு இடைத்தேர்தலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனைத்து தரப்பினருடைய விளக்கத்தை கேட்டு சூரியமூர்த்தியுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக டில்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில ரவீந்திரநாத் மற்றும் KC பழனிசாமி, புகழேந்தி, ராம்குமார் ராஜன் ஆகியோரும் தேர்தல் ஆணையத்துக்கு மனுக்கள் அளித்திருந்தார்கள். அந்த மனுக்கள்ல எடப்பாடி பழனிசாமியை தலைவராக, அதாவது பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது, அதே போல அந்த கட்சியினுடைய விதிகளில் திருத்தம் செய்தது ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அந்த மனுக்கள் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த மனுக்களையும் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக பதிலளிக்கும்படி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை மேற்கொள்வதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லா தரப்பையும் கேட்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டது என்பது அந்த சூரியமூர்த்தி மனு இதுதான். மற்றபடி மற்றவர்களுடைய மனுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கல. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் எப்படி இந்த விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பி இந்த தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த பின்னணியில இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் MP-யுமான ரவீந்திரநாத், முன்னாள் MP புகழேந்தி, முன்னாள் MP KC பழனிசாமி மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த புகழேந்தி உட்பட 6 பேர் அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது அந்த தடை நீக்கப்பட்டு மனு தாக்கல் செய்த ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு முன் தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனுக்களுக்கு பதிலளிக்கவே தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவையும் உத்தரவையும் பிறப்பிக்காத நிலையில எடப்பாடி பழனிசாமி இந்த தடை கேட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று வாதிடப்பட்டது. அதே போல பன்னீர்செல்வம் இந்த கட்சியினுடைய பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் கூட தற்போது நிலைமை மாறி இருக்கிறது. பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கிறார்கள். அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று அவர்கள் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. அதே போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இந்த உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த விசாரணையை மேற்கொள்ள முடியாது. கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமையை தேர்வு செய்தது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து விசாரித்து முடிவுல சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்கிற வகையில தான் இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும், தற்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த புகார் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றியே தேர்தல் ஆணையம்
இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்ற ஒரு விளக்கம் தேர்தல் ஆணையம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வந்த அந்த விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சின்ன ஒதுக்கீட்டு விதிகளின்படி இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றும், விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே தேர்தல் ஆணையம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கேட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.